ஒரு நாள் யாக்கோபு யோசேப்பை கூப்பிட்டு, நான் உன் அண்ணன்கள் இடத்துல அனுப்புறேன், போய் அவங்க வந்து சுகமா இருக்கிறாங்களா, அவங்க ஆடு மேய்க்க போயிருக்கிறாங்க, ஆடுலாம் நலமா இருக்கா, எப்படி இருக்குன்னு பாத்துன்னு அப்படின்னு சொல்லி யோசேப்பை அவன் அண்ணன்கள் கிட்ட அனுப்புறான். இவனும் போறான் அவங்க அண்ணன்களை தேடி. அவங்க அண்ணன்கள் இவன் யோசேப்பு தூரத்துல வரும்போதே பாத்துறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, அதோ வரான் பாரு சொப்பனக்காரன், வரட்டும், இன்னைக்கு அவனை நம்ம கொலை பண்ணி இந்த குழியில போடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அவனை கொலை பண்ணி குழியில போட்டுட்டோம்னு சொன்னா அவனுடைய சொப்பனங்கள் எப்படி நிறைவேறும் பார்ப்போம். அப்போ அவங்க வந்து அந்த சொப்பனத்தை வந்து ரொம்பவே விசுவாசிக்கிறாங்க. இப்ப யோசேப்பு மட்டும் இல்ல, அவன் அண்ணன்களும் அவன் தகப்பனும் அந்த சொப்பனத்தை நம்புறாங்க. அதனாலதான் இவன் உயிரோடு இருந்தாதானே அந்த சொப்பனம் நிறைவேறும். அவன் காலில் போய் நம்ம விழணும், அவன் வந்து உயிரோடவே இல்லைன்னா இந்த சொப்பனம் எப்படி நடக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாருங்க, முதல்ல பகைச்சாங்க, அதுக்கப்புறம் அதிகமாக பகைத்தார்கள், அதுக்கப்புறம் அவன் மேல பொறாமை கொண்டார்கள். இப்போ அவனை கொலை செய்ய கூட அவங்க துணிஞ்சிட்டாங்க. அவன் வந்து மேல வந்துடக்கூடாது, அவன் உயர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நினைக்கிறாங்க. ஆனா மூத்த மகனாகிய ரூபன் என்ன சொல்றான், வேண்டாம், இவனை நம்ம கொல்லக்கூடாது, ஏன்னா இவன் நம்முடைய சகோதரன், நம்முடைய மாம்சம், இவனை கொலை பண்ணி அவனுடைய ரத்த பழியை நம்ம மேல வரக்கூடாது, அவனுடைய ரத்தத்தை நம்ம சிந்தக்கூடாது, அவனை வேணா இந்த குழியில நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவனுக்கு வந்து யோசேப்பை கொலை செய்யறதுல விருப்பம் கிடையாது. அவனை எப்படியாவது தன்னுடைய தகப்பன் இடத்துல பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் ரூபன் விரும்புறான். அவனை இந்த மாதிரி அவன் தம்பிங்க கிட்ட பேசி யோசேப்பை அவனுடைய கைக்கு அவன் தப்புவிக்கிறான். பாருங்க, சாத்தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பறிக்கிறதுக்கு, உங்களை கொலை செய்யறதுக்கு ஒரு 10 பேரை உங்களுக்கு விரோதமா அனுப்புறான்னு சொன்னா, உங்களுக்கு விரோதமா திருப்பி விடுறான்னு சொன்னா, அந்த 10 பேரின் கைக்கு நம்மளை தப்புவிக்க நம்ம தேவன் ஒரு மனிதனை எழுப்ப மாட்டாரா என்ன? அவருக்கு அது பெரிய கடினமான விஷயமா? அப்படித்தான் அவனுடைய சகோதரர்கள் 9 பேரு அவனை கொலை செய்யணும்னு யோசிக்கிறாங்க. ஆனா தேவன் ஒரே ஒரு மனுஷனை எழுப்புகிறார். ரூபன்ற ஒரு மனுஷனை எழுப்பி மற்ற 9 பேர் கைக்கும் அவனை நீங்களாக்கி தப்பு வைக்கிறார். கர்த்தர் யோசேப்பை அவனுடைய சத்ருவின் கைக்கு அந்த இடத்துல தப்பு வைக்கிறார். அது போல உங்க வாழ்க்கையில உங்களை சுற்றி அநேக சத்துருக்கள் இருக்கலாம். உங்களை எப்படியாவது அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அதுக்காக வழி பார்த்து வகை தேடிக்கொண்டு இருக்கலாம். ஆனா உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். உங்களை உங்கள் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி தப்புவிக்க தேவன் ஒரு மனிதனை எழும்ப பண்ணுவார். உங்களை அழிச்சிடலாம் அப்படின்னு உங்க சத்ரு நினைச்சா, உங்களை சுற்றி ஒருத்தர் இல்ல 100 பேர் கூட உங்களை அழிச்சிடலாம், கீழே தள்ளிடலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா தேவன் அதிலிருந்து ஒரு மனிதனை எழும்ப பண்ணி உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேரையும் நேபுகாத்நேச்சார் அந்த அக்கினி சூளையில போடும்போது அவங்களை தப்பு வைக்கிறதுக்கு தேவன் தேவகுமாரனையே அவர்களுக்காக அங்க அனுப்பினார். அது போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் சத்ருவின் கைக்கு தப்பு வைக்க உங்களுக்காக ஒரு மனிதனை எழுப்ப பண்ணுவார். உங்களை கொண்டு தேவன் ஒரு நோக்கத்தை, ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார்னு சொன்னா நிச்சயம் அதை உங்களை கொண்டே நிறைவேற்றுவார். உங்களை அப்படியே விட்டுட மாட்டாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன தேவன் உங்களை பாதையை விட்டுட்டு போறதுக்காக உங்களை அழைக்கல, உங்களை கொண்டு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அழைத்திருக்கிறார். அப்போ உங்கள் சத்ருவின் கைக்கு அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார்.